சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் நீ போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாமாற்றைவோம் உற்றோமேயாவோம் உனக்கே நாமாற்றைவோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் சிற்றஞ்சிறு காலே. திருப்பாவியின் ஒவ்வொரு பாசுரத்தையும் ஆழ்ந்து படிப்பவர்கள் ஆண்டாளின் தூய்மையான உள்ளத்தை புரிந்து கொள்வர். தலைவனை அல்லது இறைவனை நோக்கி விடுகின்ற தூதுகளில் இது பாவை வீடு தூது என கொள்ளலாம். இப்பொழுது பாசுரத்தை பார்க்கலாம். சிற்றஞ்சிறுகாலே வந்தொன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியேன் போற்றும் பொருள் கேளாய். கண்ணனே, விடியற்காலை பொழுதிலே இங்கு வந்து உன்னை வணங்கி உனது அழகிய திருவடி தாமரைகளை துதிப்பதற்கான உபயோகத்தை எங்களுக்கு நீ அருள வேண்டும். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொல்லாமல் போகாது. தலைவனாகிய நீ பசுக்களை மேய்த்து வாழும் ஆயர் குலத்தில் பிறந்ததால் உன் கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது. எங்கள் பணிகளை நீ நிச்சயமாக ஏற்க வேண்டும். இறை பறை கொள்வான் அன்னுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே யாமோ உனக்கே நாமாச் செய்வோம் மத்தனம் காமங்கள் மாட்டேலோர் எம்பாவாய். நோன்பை முன்னிட்டு பறை போன்ற உபகரணங்களை பெறுவதோடு நின்று விடாது. என்றைக்கும் தொடர்ந்து வரும் பிறவிகளுக்கும் அடியார்களாக சேவை செய்யும்படி நாங்கள் ஆட்பட்டு நிற்கிறோம். எனவே எங்களது மற்ற விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றிக் கொடு என பிரார்த்திக்கின்றனர். இத்துடன் இந்த பாசுரம் முடிவடைகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.